நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்று கொண்ட ஒரு அமைப்பினை மரியாதைக்குரிய சின்னையா சிவந்தியாயத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதற்கு மரியாதைக்குரிய சரத்குமார் போன்றவர்களை தலைவராக வைத்தார்கள். சரத்குமார் அவர்கள் அன்று இரவு தலைவராக பொறுப்பேற்கிற அதே நேரத்தில் அவரோடு நிழலாக பயணித்துக் கொண்டிருந்த கருநாகராஜன் அங்கே இன்னொரு இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வைத்திருந்த சமத்துவ மக்கள் கட்சி என்கின்ற கட்சியை இன்னொரு இயக்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இரவோடு இரவாக இங்கே சிவத்தியாயத்தன் போன்றவர்கள் எல்லாம் பேசி நாளை காலையில நம்ம 10 மணிக்கு போய் ஜெயலலிதாவை சந்திக்கணும், அவங்க நம்ம சீட்டு கேட்கணுங்கிற சூழல் வருகிற பொழுது மறுநாள் காலை 9:30 மணியிலிருந்து சின்னையா அவர்கள் அவருடைய அலுவலகத்திலே காத்திருக்கிறார்கள். 10 மணி ஆகிறது, 11 மணி ஆகிறது, 12 மணி ஆகிறது. அவருக்கு எந்த தொடர்பும் சரத்குமார் இடத்திலிருந்து இல்லை. ஆனால் 12:30 மணி அளவில் திடீரென்று அவர்கள் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2 சீட்டு வாங்கிட்டோம், நாராயணனுக்கு ஒரு சீட்டு, அவர் சரத்குமாருக்கு ஒரு சீட்டு என்று சொல்லி பங்கிட்டு அறிவிப்பு வந்ததற்கு பின்னாலேதான் சமுதாயத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் அத்துணை பேரும் தலைகுணந்து நின்றார்கள். இதில் நாம் மிகப்பெரிய துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மோடு இரவு வரை காத்திருந்தவர்கள், இரவு வரை பயணித்தவர்கள், இரவு வரை அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள் விடுவதற்குள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியால் நம்மை பழிவாங்கியிருக்கார் என்ற சிந்தனையோடு சின்னையா சிவந்தியாயத்தன் அவர்கள், மிக கம்பீரமாக இருந்த சின்னையா சிவந்தியாயத்தன் அவர்கள் அன்றேதான் மிக மனம் சோர்ந்து நாம் ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுநாள் காலையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடு பேசி அங்கே பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு சீட்டை வாங்கினார்கள். அந்த சீட்டு மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதிலே போட்டியிட்டு அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு நாங்களெல்லாம் மிக உற்சாகமாக பெரம்பூர் தொகுதியிலே வேலை பார்த்தோம். ஆனால் யாரெல்லாம் நம்மோடு இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் 75% அந்த தேர்தலிலே மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்பது மிக மோசமான நிலைமைதான். வந்தார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள், சென்றார்களே தவிர இதை வெற்றி பெற செய்வதற்கு என்ன செய்வோம் என்கிற நிலையை கொண்டுவரவில்லை. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அரசியல் இயக்கம் நாம் தலை நிமிர்ந்து நின்றால்தான் நம்மிடத்திலே எந்த சாதனையும் சாதிக்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருந்தலைவன் காமராஜர் என்கின்ற ஒரு மாமனிதன் அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்திருந்ததன் காரணமாக தான் ஆறுகளை கட்டினார், அணைகளை கட்டினார், தொழிற்சாலைகளை உருவாக்கினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், போட முடியாத மதிய உணவு திட்டத்தை போட்டார் என்று சொன்னால் அதிகாரம் என்கிற ஒன்று அவர் கையிலே இருந்தது. ஆனால் இன்றைய தினம் நாம் உழைத்து சம்பாதித்து உயர்ந்த நிலைக்கு வந்திருந்து பொருளாதாரத்தை கையில் வைத்திருந்தாலும் கூட அரசியல் அதிகாரம் என்று வருகிற பொழுது நமக்கு கீழே அரசியல் செய்து கொண்டிருக்கிற வேறு ஒருவனிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டிய மிக மோசமான நிலை இருக்கிறது. நான் பல்வேறு இடங்களிலே பார்த்து விட்டேன். மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லி கூற பெரியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு திடீரென்று அரசால் எதிர்ப்புகள் கிளம்புகிற பொழுது, அரசால் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற சாதாரண ஒருவனை, அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவனை சார்ந்து இருக்க வேண்டிய சூழலை பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் முன்வர வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த இளைஞர்கள் கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறீர்கள், ஐடி துறையிலே நிறைய நிரம்பி இருக்கிறீர்கள். அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வீட்டிலே தாய் தந்தையர் சொல்லித் தருவதை விட இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் தட்டி பாருங்க, காமராஜர் பேர் போட்டு பாருங்க, அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்காரு, அவருடைய அரசியல் அதிகாரம் எப்படி இருந்தது, அவர் அரசியல் ஆட்சி எப்படி இருந்தது, அவருடைய தியாகங்கள் எப்படி இருந்தது என்று எண்ணி பாருங்கள். காந்தியை பற்றி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் மாப்போ சிவஞானத்தை பற்றி நினைத்து பாருங்கள். நமக்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்று தந்த சங்கர்லிங்கானுடைய வரலாற்றை பாருங்கள். எங்க தெருக்களிலே செருப்படிந்து போடக்கூடாது, குடைபிடித்து போகக்கூடாது என்ற நிலையை தூக்கி எறிந்து மாற்றி நான் முதலில் செல்கிறேன் பின்னாலே வாருங்கள் சொல்லி நம்ம எல்லாம் அழைத்து சென்ற அச்சமகத்தி அண்ணன் சவுந்தரபாண்டியனாரை நினைத்து பாருங்கள். இப்படி போன்ற தலைவர்களுடைய வீர வரலாறு இந்த நாட்டிலே இன்னும் புத்தக வடிவிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முடியும், நம்மாலும் முடியும், நாம் நினைப்பதுதான் நடக்கும் என்கிற நிலையை நீங்கள் கையிலே எடுப்பீர்களானால் அரசியல் அரசியல் அதிகாரம் உங்கள் கைக்கு வருவது ரொம்ப சுலபம். அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மகிட்ட இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒற்றுமை.
ஒற்றுமை ஒன்றுதான். யாரையாவது ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற பொழுது அவருடைய குடும்ப வருமானம் என்ன, அவருடைய குடும்பம் இருந்த நிலை என்ன, அவர் செய்த தொழில் என்ன, அவருக்கு என்ன வருமானம் இருந்தது? எந்த வருமானமும் இல்லை. தேசிய சிந்தனையை மட்டுமே தன்னகத்திலே கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாம் காமராஜர் வீட்டுக்கு முன்பு கைகட்டி இருந்த சூழலை பார்த்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவரிடத்திலே அதிகாரம் இருந்தது, இவர்களிடத்திலே பொருளாதார வசதி இருந்தது. பொருளாதார வசதி இருந்தவர்கள் எல்லாம் காமராஜர் என்கிற ஒரு மாமனிதன் சரியாக செய்கிறார், அவனை நம்புவோம், அவர் இந்த உலகத்தை நல்வழிக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி வீட்டிற்கு வெளியே கைகட்டி காத்திருந்ததின் காரணமாகவே தான் அவர் அரசியலிலே ஜொலிக்க முடிந்தது. அதை போன்று நாமும் இந்த ஒரு தலைவரை பார்க்க வேண்டும். நாம் யாராவது ஒரு தலைவர், நமக்காக உழைக்கிற தலைவனை நாம் முன்னிறுத்தி அவங்களுக்கு முன்னால் அவரை நம்ம தலைவனாக ஏற்றுக்கொண்டு நாம் பின்னாலே சென்றோம் என்று சொன்னால் இலக்கை அடைவது வெகு சுலபம். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே, இந்த நாடார் சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரே நம்பர் வச்சிருக்கிறோம். அந்த ஒரே நம்பர்ல எப்படி ஒரு கோயிலாவது இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் கோயில் கண்டிப்பா இருக்கும். அந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிற வேலையில அந்த ஊர்ல இருக்கிற தலைவர், அவர் இப்ப வசதியானவரோ வசதி இல்லாதவரோ நல்லவரோ அல்லது கெட்டவரோ எப்படிப்பட்டவரோ, அவருக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, தலப்பா கட்டி உருமா கட்டி அவரை பெரிய அந்த ஊரினுடைய பெரிய மனிதராக காண்பிக்கிற பொழுது அந்த மரியாதையை மட்டுமே அவர்கள் வைத்துக் கொண்டு, நானும் இந்த ஊரில் மிகப்பெரிய தலைவன் தான், நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்கிற ஒரு மமதையோடு எல்லா உரையின் வரை இருக்கிற நிர்வாகிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவே தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு தலைவனை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இந்த 10-12 ஆண்டு காலத்தில் தமிழகம் முழுமைக்கும் சுற்றி இருப்பதிலே பார்த்த காரணம் அதுதான். சில இடங்களில் பார்த்துருக்கோம், பரவாயில்லாச்சு வருவாங்க, நாராயணாச்சு வருவாங்க, அடுத்து கரிகொள்ளாச்சு வருவாங்க. நாங்கள் கிராமங்களை சந்திக்க போவோம். அந்த கிராமத்துல அங்கே டேபிள் போட்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க அவங்களை சந்திக்க போகும்போது அந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒரு வருகிறவர்கள் பெரியவர்கள் வருகிறார்கள், நம்ம எல்லாம் தலைமையை நடத்தக்கூடிய சக்தி படைத்தவர் வருகிறார்கள் சொல்லி இடங்களை விட்டு தரமாட்டார்கள். அவர்கள் இருக்கிற அந்த வரிசையில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவர்கள் அமர்ந்து கொண்டு அவருக்கு எதிர்ப்புறமாக இந்த தலைவர்களை உட்கார வைத்து அமர வைத்து பார்த்திருக்கிறோம். ஆனால் பிற சமுதாயத்தில் யாரோ ஒருவன் இந்த சமுதாயத்திற்காக செய்கிறேன் என்று சொன்னால் அவனை முன்னிறுத்தி தூக்கி கொண்டாடி அவன் அந்த ஊரா பெருசாக்கி காமிச்சு அவருக்கு பின்னால் அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு அந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அந்த நிலை இல்லை. காரணம், எல்லாத்துக்கும் ஒரு வால் போஸ்ட் அடிக்க காசு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போடுறதுக்கு காசு இருக்கு. இந்த காசு இருக்கிறனால அவங்க தனியா கூட்டம் போட்டு தனியா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நாடார் பேரவை என்கிற அமைப்பு ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு இருந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லாம் ஒரு 8 to 10 எம்எல்ஏ சீட் கண்டிப்பா நின்றுருக்கலாம். தமிழ்நாடு நாடார் பேரவைக்கு ஒரு மிகப்பெரிய தனிப்பெரிய மரியாதை இருந்திருக்கும், நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த அமைப்பு சிதைந்ததன் காரணமாக தமிழகத்திலே எனக்கு தெரிந்து 100கணக்கான துணை அமைப்புகள் நாடார் சமுதாயத்திலே உருவாகிவிட்டது. ஒன்னொன்று சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 10-50 இருக்கும். பிற ஊர்களை பார்த்தீங்கன்னா அங்கங்க தனித்தனியா அமைப்புகளை உருவாக்கி யாரும் யாரோடும் தொடர்பு இல்லாமல் அவர்கள் நடத்துகிற விழாவுக்கு யாரையாவது ஒருவரை அழைத்து கொண்டு அதோடு நிறுத்தி விடுகிறார்களே தவிர அழைத்தவர்களை அணைத்து வைத்து நாம் யாராவது ஒருத்தர் தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னாலே அணிவகுத்து வருகிறோம், இதனால் நாம் அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் என்கிற சிந்தனை நம்மிடத்தில் இல்லை. அந்த சிந்தனை உருவாக வேண்டும். எப்படி சிவந்தி ஆயத்தன் ஐயா அவர்கள் பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தந்தார்களோ அதை போன்று மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் கூட வேண்டும், காழ்ப்புணர்ச்சியை மறந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகிற பொழுதுதான் நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ, ஒரு மாநகராட்சி மேயராகவோ, ஒரு நகர்மன்ற தலைவராகவோ, ஒரு ஊராட்சி மன்ற பிரதிநிதியாகவோ நாம் உருவாகினால்தான், நம்முடைய அதிகாரம் நம் கையிலே வந்தால்தான் நாம் நினைத்ததை நடத்த முடியும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இளைஞர் பெருமக்கள், நீங்கள் எல்லாம் படித்து பட்டம் பெற்று பெரிய பெரிய அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாக உயர்ந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட அரசியல் என்கிற ஒரு அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை என்று சொல்லலாம். நாம் எல்லாம் 5வது இடம் 6வது இடத்திற்கு பின்னோக்கி தள்ளப்படுவோம். அதையெல்லாம் மறந்து இளைஞர்களாகி நீங்கள் வாருங்கள். அரசியல் என்பது இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரி ஏதோ
பணம் செலவழிச்சு வியாபாரம் பண்ற மாதிரி இல்லை. இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டட். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது போது சேவை மனப்பான்மை உள்ளவன் சிறப்பாக வருவானே, ஆனால் அவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தியும் வல்லமையும் பெற்றிருக்கக்கூடிய மிக தனிப்பெரும் இடத்திற்கு செல்வான் என்பது பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து நாம் படிக்க வேண்டுமே. அவரிடத்துல என்ன இருந்தது? பணம் இருந்ததா? சொந்த வீடு இருந்ததா? நிலம் இருந்ததா? ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் உழைப்பு ஒன்று மட்டும் இருந்தது. உழைப்பு மாத்திரமல்ல, இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்கின்ற நேசிப்பு தன்மை இருந்தது. இங்கே வாழுகிற அனைத்து மக்களையும் சகோதரனாக சகோதரியாக நினைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்தது. அதனால் தான் அவர் இந்த நாட்டிலே இன்றல்ல, நாளை அல்ல, இன்னும் 100 அல்ல, 500 ஆண்டுகள் கடந்தாலும் பெருந்தலைவன் காமராஜர் பெயரை சொல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழலை நாம் பார்க்க முடியும். அதே போன்று நீங்களும் அரசியலை ஜொலிக்க வேண்டும், அரசியல் வரலாற்றுக்கு வர வேண்டும். நாடார்கள் என்று சொன்னால் அவர் எடுக்கிற காரியத்தை சிறப்பாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் அரசியலுக்கு வந்து அரசியலை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் எல்லாம் போயிட்டு இது அரசியல் மோசம், அரசியல் கொள்ளையடிக்காங்க, அரசியல் சாக்கடைன்னு சொன்னா அந்த சாக்கடையா இருக்கிற அரசியலை சுத்தப்பு செய்வது யார்? நம் வீட்டிலே இருக்கிற அந்த அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஒரு தோட்டி தான் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னொரு தோட்டியை எதிர்பார்த்தான் இருக்க வேண்டும். ஏன் அரசியல் சாக்கடை என்பதை தெளிந்த நீரோடையாக மாற்றுவதற்கு உங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, உங்களிடத்திலே அனுபவம் இருக்கிறது, உங்களில் ஒருவராக இருந்து வாழ்ந்திருக்கிற ஒரு தலைவன் உங்களிடத்திலே இருக்கிறார், உங்களை வழிநடத்துவதற்கு தலைவருடைய சிந்தனை உங்களிடத்திலே இருக்கிறது. நீங்கள் ஏன் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்கிற நிலைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் அரசியல் என்பது நமக்கு வெகு தூரம் இல்லை, மிகச்சிறிய தூரத்திலே இருக்கிறது. நாம் ஒன்றுபட வேண்டும். இன்னொன்றும் நான் சொல்லிக் கொள்வேன். இந்த நாடாற்றுடைய மூலமாக தமிழகம் முழுமைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடார் சமுதாய பெரியவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், தயவு செய்து உங்களுடைய ஈகோக்களை விட்டுவிடுங்கள். ஈகோக்களை விட்டுவிட்டு நம்முடைய சமுதாய மக்களுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாருங்கள். எர்ணாவூர் நாராயணனாக இருந்தாலும், என்ஆர் தனபாலனாக இருந்தாலும், புழல் தர்மராஜாக இருந்தாலும், விருதுநகரில் இருக்கிற மரியாதைக்குரிய கரிகோல் ராஜாக இருந்தாலும், இற்றும் இருக்கிற மற்றும் பல பல கலைஞர்கள் அங்கே கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற நாடார் இளைஞர்கள் புதிய புதிய அமைப்பிலே உருவாக்கிவிடலாம். ஒன்று சேர்வதற்குண்டான வழி என்ன என்பதை சிந்தித்துப்பார்கள். ஓரிடத்தில் ஒன்றாக கூடுவோம், அரசியல் சிந்தனையை மட்டும் பேசுவோம், அரசியல் அதிகாரத்தை நாம் எப்படி கையில் எடுப்பது என்பதை மட்டும் பேசுவோம் என்கிற நிலை நீங்கள் உருவாக்குவீர்கள். ஆனால் இந்த சமுதாயம் 234 தொகுதிகளிலும் 5000 வாக்கு முதல் 85,000 வாக்கு முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் குறைந்தபட்சம் தனியாக நின்றால் கூட 60 தொகுதிகளில் நாம் வென்றெடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சியை நீங்கள் பெற வேண்டும். அரசியல் என்பது நமக்கு மிக 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 தேவை. இன்று நாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது நீங்க ஆட்சி மசாலா எடுத்தாலும் சரி, அல்லது ஆரோக்கியபால் சந்திரமோகன் ஆட்சி எடுத்தாலும் சரிதான், இது போன்ற சில குழுக்கள், இதயம் முத்தனாட்சி எடுத்தா, இவங்களை போன்றவங்களாம் கார்பரேட் லைனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க மொத்த கார்பரேட் வியாபாரிகளாக இருந்தாலும் கூட அவருடைய எண்ணங்களிலே ஒரு புறம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் இன்னும் நலிவடைந்திருக்கிறார்களே, அரசியல் அதிகாரம் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வெளி சொல்வதற்கு அவர்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களையெல்லாம் அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை பெறுகிறவர்களை நாம் அவர்களிடத்திலே இணைந்து நம்மில் ஒரு தலைவரை நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையை உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒரு நாடார் அமைப்பு என்று வைத்துக் கொண்டு அது ஒரு மகஜன சங்கமாக இருக்கட்டும், பெருந்தலைவர் மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு நாடார் பேரவையாக இருக்கட்டும், அல்லது காமராஜ் நற்பணி மன்றமாக இருக்கட்டும், நாடார் அமைப்புன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தயவு செய்து நீங்கள் போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தாரேன்னு சொல்லாதீங்க. அதில் இந்த சமுதாயத்திற்கு மிக 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 வெட்கக்கேடானது. ஏன் இந்த அமைப்புகள் வைத்திருக்கிற நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் நாம் ஒரு அரசியல் கட்சி உருவாக்க கூடாது என்கிற சிந்தனையை உருவாக்க வேண்டும். நீங்க நம்மகிட்ட இருக்கிற நாடானே, ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவுங்காரு, ஒருத்தர் அதிமுகவுக்கு ஆதரவுங்காரு, ஒருத்தர் பிஜேபிக்கு ஆதரவுங்காரு, ஒருத்தர் காங்கிரஸுக்கு ஆதரவுங்காரு. இப்படி நாம் பல கட்சியில ஆதரவா போனா நம்ம என்னைக்கு ஒரு கட்சியில இருந்து நம்ம என்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றது? அப்ப யாரோ ஒருத்தர் அதிகாரம் வருவதற்கு நம்மிடத்தே இருக்கிறவர்களை வாக்களிக்க செய்துவிட்டு நாம் அவர்கள் வாய்மொழியை பார்த்து காத்து கொண்டு இருக்க சூழல் மிக 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 மோசமான சூழலாக இருக்கிறது. ஆக இந்த தருணம் வருகிற 2026 நாமெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு புதியதொரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற அரசியல் சக்தியோடு நம்மெல்லாம் இணைந்து நம்மில் ஒரு தலைவரை முதன்மையாக கொண்டு வந்து அவரோடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும். நமக்கு 1000 காழ்ப்புணர்ச்சிகள் கசப்புணர்ச்சிகள் இருந்தாலும் கூட அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு
ஒற்றை வரியில் நாம் ஒன்று சேருவோமே ஆனால் தமிழகம் நம் கையிலே வருவது வெகு நாட்களாக இல்லை, வெகு நாட்கள் இல்லை. அதை நாம் சீர்படுத்த வேண்டும். சிரமம் பாராது நாம் ஒன்றிணைந்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் இளைஞர்கள் தான் அதற்கு முன் வர வேண்டும். இளைஞர்கள் முன்னுதாரணமாக வந்து இந்த பணியை நீங்கள் செய்து நாடார்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே அண்ணாஜி, நிறைய ஒரு நெடிய ஒரு உரையை ஆற்றினாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியோட அந்த வழி என்னன்னா எல்லாரோடமே டிராவல் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணாச்சி நாடார் மகஜன சங்கத்தோட பொதுச் செயலாளர் திரு கரிக்குல்ராஜ் அவர்களுடையும் நீண்ட நெடிய பயணம், திரு என்ஆர் தனபாலன் அவர்களுடையும் நீண்ட நெடிய பயணம் பண்ணியிருக்காங்க. திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்களுடையும் நல்ல ஒரு நீண்ட பயணம் பயணிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆரம்பகட்ட காலங்களில் மக்கள் எல்லாருமே நம்பினாங்க இந்த மாதிரி தலைவர்கள் நம்மளுடைய சமுதாயத்தை முன்னெடுத்து கொண்டு போவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதன் காரணமாக வந்து அவங்க போற இடங்கள்லாம் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடிச்சு எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கைலாம் இருந்தது. ஆனால் நடந்ததோ அது வேற. இன்றைக்கு வந்து எந்த தலைவர்களையும் நம்புவதாக மக்கள் இல்லை. நாடார் சமுதாய மக்கள் வந்து தலைவர்கள் யார்களையும் நம்ப தயாராக இல்லை அரசியல் ரீதியாக. அப்படிதான் இன்னைக்கு வந்து நிலைமை இருக்கு. இது மாற வேண்டும். ஒரு தலைவரை முன்னிறுத்தி அரசியல் களம் காண வேண்டும். ஒரு அரசியல் தலைவரை நம்ம வந்து முன்னிறுத்தி களம் காணும் போது தான் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு நமக்காக உள்ள அந்த அரசியல் அங்கீகாரத்தை வந்து நம்ம பெற முடியும். அண்ணாச்சி தெளிவா சொன்னாங்க. ஸோ அதற்கான முயற்சியை நம்ம வந்து இன்று முதலே நம்ம தொடங்குறோம். தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.